राम राम जय जय शंकर हर हर शंकर श्री गुरुभ्यो नमः। शंकरं शंकराचार्यं सद्गुरुं चंद्रशेखरम् अस्मदाचार्यवर्यं च प्रणतोऽस्मि पुनः पुनः। वक्र महाकाय कोटिसूर्य समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பாது மேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. கடவுளை பத்தி சொல்லும் போது ஆதிப்பிரான் அப்படிங்கிற திருமூலர். ஆதிப்பிரான் அமரர்க்கும் அமரர்க்கும் ஆதிப்பிரான். அவர் வந்து தேவர்களுக்கும் மூத்தவராக இருக்கக்கூடியவர். அவர் எப்படி பண்ண கார்முகில் வண்ணன் நடுவு நின்றான். நல்ல கார்முகில் பண்ணன் அப்படின்னு நடுவு நின்றான்னா அது வந்து யார் பக்கமும் பட்சபாதம் எல்லாம் கிடையாது. அவளுக்கு பக்தானும் ஒண்ணுதான், பக்தால எல்லாம் தன்னை தூற்றவனும் ஒண்ணுதானா. இதுல ரொம்ப வேடிக்கை என்னன்னா, சில சுவாமியெல்லாம் பார்த்தா நமக்கு இன்னும் அவளை வெட்டி சாச்சுட்டோம் அதெல்லாம் தோணும். அப்படியே இருக்கவே இருக்காது. ரொம்ப கொஞ்சம் நம்ம நுணுக்கமா பார்த்தோம்னா, இப்ப இரண்யகசிபு வந்து வதம் பண்ணாகணும். எங்க பண்ணார்? திருப்பி அவரை இந்த பூலோகத்துல இருந்து எடுத்துட்டு திருப்பி தேவலோகத்துல தன்னுடைய பார்க்கடல்லையே வாசல்ல வந்து ஜெய விஜயாடா அவர் 2 பேர் நிறுத்திட்டார். இரண்யசிபு இரண்யாட்சணை இல்லையா? அதே மாதிரிதான் முருகப்பெருமான் சூரபத்மனை வந்து அழிச்சாருங்க. என்னத்தை அழிச்சார்? அந்த உடல்ல இருந்து எடுத்துட்டு அவனை வந்து இதுவாக மயிலாகவும் சேவலாகவும் தன்கிட்டயே ஏத்து வச்சு விட்டார்னா. கஜாசுரனை வதம் பண்ணார் பிள்ளையார். கஜாசுரனை வதம் பண்ணி என்ன பண்ணார்? கருத்துல மூஞ்சிலர் ஆக்கி தனக்கு வாகனமா வச்சு விட்டார். இப்படி பகவான் வந்து அது நிகிரகம்னு சொல்றதை விட அது ஒரு விதமான அனுகிரகம் அப்படின்றது எடுத்துக்கிறது தான் நல்லது. ஏன்னு கேட்டாக்க பகவானுக்கு எல்லாரும் ஒண்ணுதான், பக்த எல்லாரும் அவனுடைய குழந்தைகள் தானே. அப்படி இருக்கும்போது ஒரு சாதாரண ஒரு பொல்லாத குழந்தைன்றதுனால அம்மா அதை வந்து திரஸ்காரம் பண்றதும் இல்லை. அதே சமயத்துல ஒரு குழந்தை நல்ல சமத்தா இருக்கு நல்லா இருக்குன்னா அதை தூக்கி ரொம்ப பெருசா தலையில வச்சு நான் ஆடுறதும் கிடையாது. சில வீட்டுலாம் பார்த்தா சில குழந்தைகள்லாம் ஒரு பெருசு வந்து அப்படியே ஊற வச்சு திண்டு அப்படி இப்படி அலைஞ்சுட்டு இருக்கோம் கண்ணாபனான்னு. இன்னொன்னு கடைசி இது வந்து படுசுட்டியா கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் ஆகுது, டபுள் ப்ரொமோஷன் வாங்கியிருக்கோம். அப்ப அந்த குழந்தைய தூக்கி தலை வச்சு நாடுவார். பெரியவனை திட்டுவார், பாரு அவன் எப்படி இருக்கான் பாரு, அவனை பார்த்து நீ வர வேண்டாமான்னு. அப்ப அம்மா சொல்லுவா, அவனுக்கு என்ன குறைச்சல்? இவன் படிச்சு புஸ்தகத்துக்கெல்லாம் நுற்று பண்ணி ஒப்பிக்கிறான். அவன் வந்து வேர்ல்ட்லி வைஸ் பெரியவன், அமர்க்கானே அவனுக்கு தெரியாதே கிடையாது. அவன் கிட்ட சொன்னா வெட்டிந்து வரனா கட்டிட்டு வருவான் தெரியுமா அப்படின்னு அம்மா வந்து அந்த குழந்தைக்கு தான் ரொம்ப சாதகமா பேசுவான். அதனால நம்முடைய சாதாரண இந்த உலகத்திற்குரிய நம்மாவே இப்படி பரிவோடு நம்ம கிட்ட இருக்கான்னு சொன்னாக்க, அந்த பரபிரமமாக இருக்கக்கூடியவன் தாயாகவும் தந்தையாகவும் சகோதரனாகவும் அப்படி வரக்கூடிய அந்த பகவானானவன் எப்படி நம்ம எல்லாரையும் வந்து வித்தியாசத்தோட பார்ப்பறான்னு பார்க்கவே மாட்டான்னு. அதனால்தான் எல்லாரும் வந்து முதல்ல பிள்ளையார ஏன் கும்பிடுறான்னாக்க, இந்த பிள்ளையார பல பேரும் குழந்தையா பாக்குறதுனால்தான். அவ்வையார்ல இருந்து எல்லாரும் குழந்தையா பாக்குறதுனால்தான். அது சின்ன குழந்தையா இருந்தா கூட அதுகிட்ட அபார சக்தி இருந்தது. அப்பால இருந்து மாமால இருந்து எல்லாருமே அதுகிட்ட போய் ரொம்ப ஒரு மாதிரியா ஒரு அஃபெக்ஷனேட் ரிகார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, ரிகார்ட்ஸ் வித் அஃபெக்ஷன் அப்படின்ற மாதிரி வட்டா இருந்தா கேட்கவே வேண்டாம். அம்மா பார்வதி தேவிக்கு அது ரொம்ப செல்ல பிள்ளையாது, அது ரொம்ப கொஞ்சம் இருக்கக்கூடிய அந்த பிள்ளையா இருக்கும். சதா பாலரூபாப்பி அப்படின்னு ஆச்சாரியார் வந்து சுப்பிரமணிய பூஜைகளை சொல்லும் போது, சதா பாலரூபாப்பி விக்னாதிரி ஹந்திரி, பெரிய மலை போல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் கூட போக்கக்கூடியவராங்க. ஆனா இது வந்து சின்ன பால ரூபமா இருக்கு. குழந்தை ரூபத்துல இருந்தா கூட, அது குழந்தை சாமியா இருந்தா கூட அது பெரிய பெரிய காரியத்தெல்லாம் பண்ணிட்டு வந்து விடுறது. சதா பாலரூபாப்பி விக்னாதிரி ஹந்திரி மகாதந்தி வக்ராபி பஞ்சாசியமானே. அது யானை முகத்தோட இருக்கு, யானை உடம்போட இருக்கு. ஆனா கூட சிங்கங்கள்லாம் அதை கண்டு பயப்படுதுன்னு. சிங்கம்னு இங்க யார சொன்னார் அப்படின்னா பரமேஸ்வரனே சொல்றார். பரமேஸ்வரன் பஞ்சாசியன் 5 முகங்கள், பஞ்சாசியம்னு சிங்கம்னு ரெண்டுக்கும் ஒரே இது அப்ளை ஆகுது இல்லையா. பெரிய வாயை உடையது அது பஞ்சாசியம். அதனால பஞ்சபாத்திரம்னு கூட நம்ம சொல்றோமே, அந்த பஞ்சபாத்திரம் அகண்ட வாய் விரிந்து இருக்கு இல்லையா, அது மாதிரி சிங்கத்தினுடைய வாய் வந்து அப்படி விரிந்து அகன்று இருக்கிறதுனால அதுக்கும் பஞ்சாசியன் அப்படின்னு சிங்கத்துக்கு பேரு. பரமேஸ்வரனுக்கு 5 முகங்கள் பஞ்சாசியன் பேரு. பஞ்சாசியமான்யா 5 முகங்களை உடைய அந்த பரமேஸ்வரனாலையும் மதிக்கப்பட்ட யானை அது, அந்த சிங்கத்தாலையும் மதிக்கப்பட்ட யானை. விதீந்திராதி மிருகியா கணேசாபிதாமி. விதீந்திராதி மிருகியா, விதி பிரம்மா,
இந்திரன் தேவர்கள் தலைவன். இவளாலையும் அப்போது பணியப்பட்டு தேடப்பட்டு வருகின்ற பொற்பாதங்களை உடையவன். நமக்கு எதாவது பண்ணப்படாதா? எனக்கு எதாவது செய்யக்கூடாதா? கணேசாபிதாமி விதத்தாம் ஸ்ரீயம் காப்பி கல்யாணமூர்த்தி. இந்த கல்யாணமூர்த்தியானவர் ஏதாவது காப்பி ஸ்ரீயம் ஏதாவது கொடுக்கட்டும், எனக்கு ஏதாவது கொடுக்கட்டும் அவன் இஷ்டத்துக்கு. அதாவது அவன் நம்ம காப்பின்னு அழுத்தி சொல்லிட்டோம்னா ஒரு டம்ளர் காப்பியை கொண்டு கொடுத்துருப்பார். அதனால இங்க காப்பிங்கிறத வந்து அது ஸ்ரீலிங்கமோ காப்பிங்கிறது. ஆமா, மூர்த்திங்கிறதுனால. ஆமா, காப்பி ஸ்ரீயம் ததாது. அப்ப ஸ்ரீயம்ங்கிறதுக்கு தானே போகும் அது. இல்ல இல்ல, கா கா அபி மூர்த்திங்கிறதுக்கு கல்யாண மூர்த்திக்கு போறது. அப்படி அங்க போயிடும் அது. ஆமா, அது என்ன சம்ஸ்கிருதத்துல ஒரு அப்படி விளையாடி இருப்பா அவள், அந்த வார்த்தைகளை எல்லாம் வச்சு தியானம் பண்ணிருப்பா. இதுல விநாயகர் அகவலுக்கு நம்ம வரும்போது நம்ம எங்க நிறுத்தினோம் அப்படின்னாக்க, நல்ல ஒரு சமாதி நிலையில என்ன நிறுத்தி எனக்கு வந்து முக்தி நிலையை காட்டி முக்தி தந்து இனிது எனக்கு அருளி, ரொம்ப இனிமையாக எனக்கு வேற எதுவுமே வேணாம்ப்பா, எனக்கு முக்தியை கொடுத்துட்டு போறேன். அது என்ன அவ்வளவு சாதாரண விஷயமா முக்திங்கிறது? எது ரொம்ப அரியதோ, கிடைத்தற்கு அரியது, அது ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அடையணும். அது சுலபமா அடையறதுக்கு அந்த விநாயக பெருமானை வணங்கி ஔவையார் கேட்கிறா, எனக்கு இதை கொடு, எதை கொடு, முக்தியை கொடு அப்படின்னு. ஒருத்தர் கூட எழுதின ஒரு இதுல வந்து எனக்கு அது வேற எதுவுமே வேண்டாம்ப்பான்னு. சரி அப்ப ஆளை விடு, உன் பக்கத்திலேயே நான் எப்போ இருந்துட்டே இருக்கணும், உன்னோடய நான் உன் பக்கத்திலேயே கூடவே சுத்தின்னு இருக்கணும்னு. அவர் சொன்ன, எப்பா உன்னை என்னோடய அழைச்சிட்டு போயிட்டு தானே உன் புத்தி எனக்கு வந்துருமேனாரா கடவுள். நீ எப்போது என்னோடய இருந்தேன்னா என்ன மாதிரி நீ யாருக்கு போல உன்ன மாதிரி நான் ஆயிட்டா என்ன பண்றது? அதனால என்னை அறிவித்தேனே என்னுடைய உண்மையான நிலையை, என்னுடைய ஆத்மாவை அறிய செய்து, ரமணர் சொல்ற மாதிரி உன்னை நீ உணர், உன்னை உள்ளுக்குள்ளேயே தேடிப்பாரு, நீ யாருங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் வெளியில இருக்க பகவான் எல்லாம் தேடலாம், முதல்ல உள்ள இருக்கக்கூடிய பகவானை தேடு அப்படின்னு எனக்கு அருள் செய்து, நீ எனக்கு அருள் பண்ணணும், என்ன அருள்? முக்தியை தந்து எனக்கு உன்னுடைய இனிய திருவருளை எனக்கு தர வேண்டும். முன்னை வினையின் முதலை களைந்து வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கியே எந்தன் சிந்தை தெளிவித்து இருள் வெளி இரண்டுக்கும் ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்து அழுத்தி என் செவியில் அப்படின்னு சொல்லி, முன்னை வினையின் முதலை களைந்து. முன்னை வினைன்னா நம்ம செய்யற பாப புண்ணியங்களுக்கு அதுக்கு அடுத்த பிறவியில தொடர்ந்து வந்து அது உண்டான பலன்கள் எல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிற. புண்ணியம் செஞ்சோன்னு என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு நல்ல வழியில நல்ல ஒரு பலன்களை அடைந்திருந்தோம்னா, நல்லதையே செய்து அதனால நல்ல பலனை அடைந்திருந்தோம்னா, புண்ணியத்தை சேர்த்து வச்சிருந்தோம்னாக்க, அபிராமி பட்டர் சொல்ற மாதிரி, வானுதற்கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்து இறைஞ்சி பேணுதற்கெண்ணி எம்பெருமாட்டி பேதை நெஞ்சில் காணுதற்கு அந்நியல் அல்லாத கண்ணியை காணும் அன்பு புணுதற்கெண்ணிய எண்ணமன்றோ முன் செய்த புண்ணியமே. அவள் வந்து ரொம்ப எளிமையாக அவளை அடைஞ்சு விடலாம், பக்தி பண்ணா அன்பு வச்சாலே போறோம். அவளை வந்து கஷ்டமே கிடையாது. அப்பேற்பட்ட என்றும் அழியாத கன்னியாக இருக்கக்கூடிய அவளை வந்து காணறதுக்கு பக்தி பண்ணணும். பக்தி பண்ணா கண்டுகொள்ளலாம். உள்ளே தேடி கண்டு கொள்ளலாமே அப்படின்னு அகத்தியர் பாடல் வரும் இல்லையா? தேடி தேடி எங்கோ அலைகின்றார், உள்ளே தேடி கண்டு கொள்ளலாமே. வெளியில எல்லாம் லோலோன்னு அலையவே வேண்டாம், உள்ளுக்குள்ளேயே உட்கார்ந்து தேடலாமே அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்படி உள்ளுக்குள்ள அந்த அம்பாளை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னா, அது என்ன தெரியுமோ, பூணுதற்கு எண்ணி எண்ணம் என்றும் அப்படி அவளை பக்தி பண்ணணும்னு நினைச்ச ஒரு எண்ணமே இருக்க, அந்த எண்ணமே முன் செய்த புண்ணியம். முன்னாடி பூர்வ ஜென்மத்துல ஐயன் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவ முடியாது. இந்த ஜென்மத்துல வேற ஏதோ ஜென்மத்தெல்லாம் நிறைய புண்ணியம் எல்லாம் பண்ணி வச்சு அதெல்லாம் சேர்த்து சேர்த்து வச்சுன்னு வந்ததுனாலதான் இன்னைக்கு வந்து பக்தி பண்ணக்கூடியது நமக்கு கிடைக்கிறது. அந்த பக்தி பண்றதோட இல்லாத அதை தொடர்ந்து வரக்கூடிய நிறைய நல்ல நிகழ்வுகள்லாம் நமக்கு வருதுன்னு என்ன காரணம்னா, புண்ணியம் செய்தனமே மனமே. ஏன் மனமே நீ புண்ணியம் பண்ணிருக்கேங்கிறார் அபிராமி வந்து. அதுல ஏன் புண்ணியம் பண்ணேன்னு சொல்றேன்னு தெரியுமா? புது பூங்குவளை கண்ணியும் செய்ய கணவரும் கூடி, அந்த தாமரை போன்ற கண்களை உடைய அம்பாளும் அவளுடைய செக்க சிவந்த கணவரும் கூடி நம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து எனக்கு அருள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன அவளே தேடி நாடி வந்து தம் அடியார் நடு இருக்க பண்ணி,
அவருடைய பக்தர்கள் நடுவுல இருந்து ஒரு சத்சங்கத்துல நம்மளை சேர்த்து விட்டு அவரோட அடியாரோட நடுவுல இருக்க பண்ணி நம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே அவருடைய திருவடி தாமரைகள்ல நம்முடைய தலையில வந்து பதிச்சு அந்த முதிரை தலையில பதிச்சதுனால அந்த பிரம்மாயுதன் எழுத்தெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. பார்த்தாக்க மேல என்ன தெரியுதுன்னு இவாள 2 பத்ம பாதங்களுடைய அடிச்சுவடுதான் தெரியுதுன்னு கிருஷ்ண பரமாத்மா கூட சொல்லுவார் இல்லையா அர்ஜுனன்ட்ட, ஆபத் காலத்துல நான் உன்னோட தாண்டா இருக்கேன், பின்னாடி பாரு உன்னோட அடிச்சுவடுகளோட என்னோட அடிச்சுவடுகளும் இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். பார்த்தா இருந்தது என்ன. அப்புறம் திடீர்னு கொஞ்ச நாள் கழிச்சு துவாரகைக்கு போயிட்டா அப்ப இவனுக்கு ஏதோ கஷ்டம் வந்துச்சு, ஒரு மாதிரி சமாளிச்சுட்டான். அதுக்கப்புறம் கிருஷ்ணனை பார்க்கும்போது, கிருஷ்ணா நீ என்னோட கூடவே இருப்பேன்னு சொல்லிட்டு நீ வரவே இல்லையே, எப்படி சொல்ற? நான் பின்னாடி பார்த்து தானே வந்தேன், 2 ஃபுட் பிரிண்ட்ஸ் தானே இருந்தது, 1 பேர் ஆஃப் ஃபுட் பிரிண்ட்ஸ் தானே இருந்தது, நீ கூட வரேன்னு சொன்னியே எங்க வந்தேன்? அட பாவி, அதை போய் பாருடா, அதுல சங்க சக்கர ரேகை இருக்கும், அது என்னுடைய பாத ரேகை, அது பாதத்துடைய முத்திரை பதிஞ்சிருக்கு, உன்னை என் தோல்ல சம்பந்தம் தாண்டா நான் போயிட்டு இருந்தேன், இல்லைன்னு இந்த கட்டத்தெல்லாம் நீ எங்கேருந்து நீ வந்து சமாளிச்சிருக்க முடியும்னு. அது கடைசியில் தான் அவன் ரியலைஸ் பண்றான் இல்லையா, துவாரகையெல்லாம் மூழ்கி போய் கிருஷ்ணன்லாம் போன அப்புறம் இவனால இவனோட காண்டிபத்துக்கு சக்தி பெற்று இவனுக்கும் எந்த ஒரு கத்தோட வித்தையினுடைய எந்த பலனும் இல்லாத போயிடுச்சு இல்லையா. சாதாரண ஆள்கள்லாம் கூட இவன் அடிச்சு போட்டு போயிட்டான்னு நம்ம பாக்குறோம் இல்லையா. சோ இறைவன் இருக்கிற வரைக்கும் தான், அதுக்கு நம்ம புண்ணியம் செய்திருந்தாதான் இறைவனுடைய அடி நமக்கு அருள் நமக்கு இருக்கும். அவர் என்ன பண்ணுவாருன்னு நம்மளோட பக்தாவோட சேர்த்து வச்சிருந்து நமக்கு என்னன்னைக்கும் நம்முடைய தன்னுடைய பாதங்களை நம்முடைய தலைமையில் சிரம் மீது வைத்து நமக்கு அருள் பண்ணுவார். அந்த பாத ரேகையானது நம்முடைய தலையில இருக்கும்படியாக பண்ணுவார் அப்படின்றது. சரி, இது பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னு, முன்னை வினையின் முதலை களைந்து முன் பிறப்புகள் எல்லாம் செய்த அந்த வினைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த வினைகளை எல்லாத்தையும் அப்படியே முற்றிலும் அப்படியே அழித்து விடுமா. முற்றிலும் ஒரு சுவடே இல்லாத அழித்து விடும் அப்படின்னார். அது எப்படி அழித்து விடும்? அழிக்காட்டா என்ன ஆகும் அப்படின்னா, அழிக்காட்டா என்ன ஆகுமா, அதையும் பதிகம் அப்படிங்கிறதுல அபிராம்பேட்டை சொல்ற. நம்ம அதுல இருந்து கொஞ்சம் கலந்துக்கலாம். இங்க அந்த முன் செய்த வினைகள்னால ஏற்படக்கூடிய நல்லது படிந்தா அதை நம்ம பார்த்தோம், புண்ணியம் செய்தனமே மனமேன்னு. பாவம் படிந்தான்னு என்ன ஆகும்? மிகையும் துரத்த வெம்பிணியும் துரத்த வெகுளியானதும் துரத்த மிடியும் துரத்த நரை திரையும் துரத்த மிகு வேதனைகளும் துரத்த பகையும் துரத்த வஞ்சனையும் துரத்த பசி என்பதும் துரத்த பாவங்களும் துரத்த பதிமோகம் துரத்த பல காரியமும் துரத்த நகையும் துரத்த ஊழ்வினையும் துரத்த நாளும் துரத்த வெகுவாய் நா வறண்டு ஓடி கால் தளர்ந்திடும் என்னை நமனும் துரத்துவானோ அப்படின்னு கேட்கிறார். எல்லாம் நம்மள ஒண்ணு சேர வரிசையா துரத்தித்தன என்ன பண்ண முடியும்? ஒன்னையே நம்மளால தாங்க முடியாது. இத்தனை துரத்தித்தன மிகையும் துரத்த வெம்பிழியும் துரத்தன நம்மள வந்து எல்லாமே அதிகமாவே வந்து துரத்தல் செய்த தீவினைகள்லாம் நமக்கு வந்து பிணி, அடிக்கடி வியாதிகள் நிறைய வந்துடுது. கோபம் அப்படின்னு வந்து அது நம்மள துரத்துறது. நமக்கு வந்து வறுமை துரத்துறது. அப்புறம் வயசான உடனே மூப்பு துரத்துறது, நரை திரை இதெல்லாம் வந்து துரத்துறது. பல வேதனைகள் துரத்துறது. நமக்கு நாமளே செய்து கொண்ட காரியங்கள்னால வரக்கூடிய வேதனை, நம்முடைய சுற்றத்தார்கள் படும் துன்பங்கள்னால் நாம் அடையும் வேதனை, நம் குழந்தைகளோ நம்ம பெற்றோர்களோட அண்ணன் தம்பிகளோ அவளுக்கு வர கெட்டதை பார்த்து நம்ம இது ஆக்டிவ் அண்ட் பாசிவ் எஃபெக்ட்னு சொல்லுவா. அவ நேரடியாக துன்பத்தை அனுபவிக்கும் போது பார்க்கும்போது நமக்கும் ஒரு ரொம்ப சீரியஸான வியாதியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ரொம்ப க்ளோஸானவா ஒருத்தவளை பார்க்கும்போது நமக்கு நம்ம கண்ணை தானாக தண்ணி வரும். நம்ம அவளுக்காக என்ன பண்றதுன்னு தெரியாத முழிப்போம், அழுக வரும், நமக்கு வேதனை வரும். பகவானே ஏன் இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லி. இதோட இல்லாத பகையும் துரத்த, எப்போ யாருக்கோ ஏதோ கெடுதல் பண்ணா அவன் அதை மனசுல வச்சுட்டு நம்மள அவன் துரத்துவான். என்ன பண்றதுக்கு? வெஞ்சன்ஸ்க்காக. வஞ்சனையும் துரத்த, எப்போ செஞ்ச ஒரு தீவினைகள், யாரையோ ஏமாத்தினது அதெல்லாம் துரத்தும். இது போராதுன்னா பசியும் துரத்தும், செஞ்ச பாவங்களும் துரத்தும். இப்படி பல காரியங்களும் துரத்துறது. ஊழ்வினையும் துரத்துறது, முன் செய்த வினைகள் அதனுடைய பலனாகவும் நம்மளை துரத்துறது. இது மாத்திரம் விட்டுட்டான்னு இல்லையா, நான் வரண்டி இதுல தப்பிச்சுக்கணும்னு ஓடி போகணும்னு பார்க்கும்போது நமனும் துரத்துவானோ.
அந்த யமன் இருக்கானே அவனும் துரத்துவானோ கூட, எப்ப வருவானோ அப்படின்னு தெரியாத, எப்ப வருவாரோ அப்படிங்கிற மாதிரி அந்த யமன் வேற எப்ப வருவானோன்னு தெரியாதுன்னு அதுவும் வந்து துரத்துற மாதிரி இருக்கு. இப்படி வாழ்க்கையில ஓடி 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 களைச்சு போய் நாம் இருக்கிறதுக்கு எப்படி தப்பிச்சுக்கிறது ஒரே வழின்னு அந்த இறைவனுடைய திருவடிகளை நாடி அதை அடைந்து விட்டால் முன்னை வினையின் முதலை கலைந்து அப்படின்னு முன் செய்த வினை பயன்கள் இருக்க அதையெல்லாம் வேரோடு அழிச்சுட்டு வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கியே. வாக்கு மனம், இந்த பேச்சு எண்ணம் இதெல்லாம் எதுவுமே இல்லாத மனம் வந்து அப்படியே ஒரு பிளாங்க் ஆயிடுறதுன்னு சொல்லுவா. தாட்லெஸ் ஸ்டேஜ். அந்த தாட் இருக்கிறதுனால தானே அது செயலாக வருது வெளியில. தாட்டே இல்லைன்னு செயல் ஆகாது. ஸோ அந்த மனதை ஒரு நிலைப்படுத்தி அந்த இறைவனுடைய பணியின் முகமாக நம்ம திருப்பி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்க மனசு அப்படியே சஞ்சலம் இல்லாத அப்படியே இருந்துருக்கும். அப்படியே ஒரு பெரிய நீர்நிலையில வந்து காத்து அடிக்காத போது பார்த்தா அந்த தண்ணி அப்படியே ஒரே மாதிரி சலனமே இல்லாத இருக்கும். அது மாதிரி இந்த வாக்கு மனம்களுடைய சலிக்கக்கூடியவைகள் இல்லாத, பேச்சு எண்ணங்கள்லாம் இல்லாத அந்த மனோலயம் மனம் அப்படியே ஒடுங்கின நிலையில தேக்கி என்ன அப்படியே வச்சிரு, எப்பவும் அதே மாதிரி வச்சிருந்து எந்த சிந்தை தெளிவித்து என் மனசுல ஒரு தெளிவை ஏற்படுத்தணும். என்ன தெளிவை ஏற்படுத்தணும்? உலகத்துல எது நிலை நிலை இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு நம்ம என்னன்னைக்கும் வந்து நிலையான பொருளான பரம்பொருளையே பற்றி கொள்ள வேண்டும் அப்படிங்கக்கூடிய அந்த மனதுல ஒரு தெளிவையே நமக்கு உண்டாக்கணும். என்னத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒன்றாய் அரும்பி பலவாய் விருந்து உலகெங்குமாள் நின்றாள் அனைத்தையும் நீங்கி நிற்பாள் எந்த நெஞ்சினுள்ளே பொன்றாது நின்று புரிகின்றவா. அந்த அம்பாள் எப்படி இருப்பாளா அது மாதிரி அம்பாளுடைய பிள்ளையான விநாயகரும் இருக்கணும். எப்படி இருக்கணும்னா ஒன்றாய் அரும்பி, அது ஒரே பரபிரம்மமாக இருந்து பலவாய் விருந்து. அப்படி பல ஒரு செடியில பூனா எல்லாம் பல பூக்கள் பூக்கிற மாதிரி இந்த பரபிரம்மமானது பல ரூபமாக நமக்கு தோன்றி இந்த உலகம் எல்லாத்துலயும் நிறைஞ்சு நிற்கிறது. எங்க பார்த்தாலும் அந்த பிரம்மமாவே தக்கூடாது. சர்வம் பிரம்மமயம் பாடினார் இல்லையா சதாசிவ பிரம்மேந்திரால். எல்லாம் சர்வம் பிரம்மமயம் ரேரே சர்வம் பிரம்மமயம் எல்லாமே அது கிம் வச்சனீயம் கிமவச்சனீயம் அதான் வருது இல்லையா. கிம் ரச்சனீயம் கிமரச்சனீயம் என்னத்த சொல்ற, எல்லாம் பரபிரம்மம் தான். இது என்ன தனியா என்னத்தை நம்மளால சொல்ல முடியும் இல்லையா. அப்படி அனைத்தையும் நீக்கியும் நிற்பாள் அம்பாளுக்கால அந்த பரபிரம்ம சொரூபேணி எல்லாமாவும் தானே இருப்பாள், ஒன்றும் இல்லாததாகவும் அவளே இருப்பாள். இது எதுவும் அவளை வந்து பாதிக்காது. அப்படி நின்று அருளை பொழிகின்ற அந்த அம்பாள் இருக்காள அவளுடைய திருவடிகளை எப்போதும் நினைத்து சிந்தை தெளிந்து நம்முடைய மனசானது தெளிவாக ஆகி இருள் வெளி இரண்டுக்கு ஒன்றிடம் என்ன. இந்த அறியாமை அப்படிங்கிற இருள், அறிவுங்கக்கூடிய ஞானம்ங்கக்கூடிய வெளிச்சம் ரெண்டும் எங்க இருந்து கிளம்புறதுன்னா மனசுல இருந்து தான் கிளம்புறது. அறியாமையும் மனசுல இருந்து தான் தொடங்குறது, ஞானம்ங்கிறது மனசுல இருந்து தான் தொடங்குறது. சோ மனசை வந்து நல்ல விதமா நம்ம வச்சிருந்தோம்னா நல்ல ஞானம் பிறக்கிறது, இல்லைன்னா அறியாமை வருது. அறியாமைங்கிறது இருளாகவும் ஞானத்தை வெளிச்சமாகவும் நம்ம வந்து இங்க உருவகப்படுத்தி சொல்றாவா. இந்த ரெண்டுக்கும் பிறப்பிடம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டாக்க இந்த மனசுதான். அந்த மனசை என்ன பண்ணணும்னாக்க ஒரு நிலைப்படுத்தி கடவுள் பரமாக திருப்பும் போது அருள் தரும் ஆனந்தத்தை அழுத்தி, அப்போ ஒரு திருவருள் அப்படிங்கிற அந்த பகவானுடைய அருளானது நம்மளோட ஆனந்த வெள்ளத்தை சொல்றது, ஆனந்த சாகரத்துல நம்ம கொண்டு போய் சேர்க்கறது. அப்படி பொங்கி வழியுது. அப்படி நிலை தடுமாறி விரும்பி தொழுமடியார் விழுநீர் மல்கியன் அப்படியே பகவானுடைய ஒரு இதை பார்த்த உடனே மனசுக்குள்ள அதை நிறுத்தி ஆனந்த வெள்ளம் பெருகி வழியும் போது கண்ணுல தாரையா கண்ணீர் மல்கிறது. இந்த நிலை இனிமே கிடைக்குமா அப்படின்ற மாதிரி எப்போதும் அந்த நிலையிலேயே இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி இந்த ஆனந்த வெள்ளத்துக்குள்ள அந்த ஆனந்த சாகரத்துல என்னை அழுத்தி என்னை மூழ்க செய்து என் செவி என்னோட காதுகள்ல என்னோட செவிக்குள்ள என்ன ஒண்ணு கண்டதெல்லாம் வந்து காதுல புகக்கூடாது. எல்லையில்லா ஆனந்தம் அடித்து என்னோட காதுகள் எப்படி அளவு கடந்த ஆனந்தத்தை தர முடியும் அப்படின்னாக்க நல்லவைகளே கேட்கக்கூடிய அந்த ஓங்கார நாதமானது எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த நாதமானது என் காதுக்குள்ள ரீங்காரம் விடும்படியாக அந்த நிலையை எனக்கு தந்து ஆனந்தம் அளித்து முக்தி அப்படிங்கக்கூடிய பரம ஆனந்தத்தை எனக்கு கொடுத்து
எல்லை இல்லா ஆனந்தம் அளித்து அல்லல் களைந்தே அருள் வழி காட்டி சத்தத்திலே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய். எல்லையில்லா ஆனந்தம் அளித்தன அளவு கடந்த, அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. ஒரு கடல்னா அதுக்கு எங்கேயோ ஒருத்தர் எல்லை இருக்கும், ஒரு லேக்குன்னு அதுக்கு ஏதோ ஒருத்தர் எல்லை இருக்கும், ஒரு மலைன்னு அதுக்கு ஒரு எல்லை இருக்கும், ஒரு தேசம் ஒரு நாடுன்னு அதுக்கு ஒரு எல்லை இருக்கும். ஆனா அந்த ஆனந்தம் அப்படிங்கிறதுக்கு எல்லையே கிடையாது. ஆனந்தம் பரமானந்தம்னு அந்த ஆனந்தம் அளவு கடந்த அந்த ஆனந்தத்தை தரக்கூடிய முக்தி. எப்ப முக்தி கிடைச்சுன்னா ஆனந்தம். ஏன்னா முக்தினா விடுதலை. எதுல இருந்து விடுதலை? இந்த சம்சார கடலில் இருந்து நமக்கு முக்தி அடைந்தோமானால் அப்புறம் இனிமே பிறக்கணும் இறக்கணும்ன்ற தொல்லையே நமக்கு இல்லை. அப்படிங்கிற போது நமக்கு பரம ஆனந்த சாகரத்துல நம்ம மூழ்கி போயிடுறோம். நம்ம இந்த துன்ப கடல்ல இருந்து விலகி ஆனந்த கடலுக்குள்ள நம்ம மூழ்கும்படியாக அந்த ஐங்கரணானம் செய்து விட்டானே ஆனால் அல்லல் கலைந்தே அருள் வழி காட்டி. என்னுடைய துன்பங்கள் எல்லாம் மொத்தமா நீ நீக்கிடணும். மொத்தமா அந்த துன்பங்களை நீக்கி அருள் வழி காட்டி நல்ல திருவருள் மார்க்கத்தை எனக்கு நீ காட்டணும். எப்பேற்பட்ட திருவருள் மார்க்கத்தை காட்டணும் அப்படின்னு சொன்னாக்க, கூட்டியவா என்னை தன் அடியாரில், என்னை உன்னோட அடியாரோட சேர்த்து வைக்கணும். கொடிய வினை ஓட்டியவா, என்னுடைய பாபங்களை எல்லாம் நீ முற்றுமாக களைந்து விட வேண்டும். என் கண் ஓடியவா, எனக்கு அருள் பண்ணுவதற்காக நீயாகவே வலுவில வர வேண்டும். தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா, நீ எப்படி அப்படின்ற உன்னோட சொரூபம் என்னங்கிறத என்னுடைய உள்ளுக்குள்ள ஹிருதயத்துக்குள்ள ஹிருதய ஆகாசத்துல நீ சுடராக இருந்து ஒளியாக இருந்து ஒளிவெளியாக இருந்து நீ எனக்கு உன்னை புரியும்படியாக எனக்கு நீ செய்ய வேண்டும். தன்னை உள்ளவண்ணம் காட்டியவா, நீ எப்படி இருக்கேங்கிறத எனக்கு கண்ணும் மண்ணும் கழிக்கின்றவா அப்படின்றார். அதாவது கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றவான்னு ஒரு வெளியிலையும் உன்னை பார்க்கணும். நானு அதே ரூபத்தை உள் மனசுக்குள்ளே இருத்தி அங்கேயும் கழிப்போடு உன்னை தியானிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நிலையை நீ எனக்கு தர வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். இந்த நிலைதான் ஆனந்தம். ஆனந்தத்துடைய உச்சி எதுங்கிறது இதுதான் ஆனந்தத்துடைய உச்சி. அப்படிப்பட்ட துன்பங்களை எல்லாம் நீக்கி ஒரு திருவருள் மார்க்கத்தை தெரியப்படுத்தி அப்படின்னா உன்னை எப்படி நான் அடைய முடியும் அப்படின்றதுக்காக ஒரு நல்ல வழி. இந்த வாழ்க்கை கடல்ல இருந்து நரகத்திலிருந்து எப்படி விடுபடுவது என்பது சொல்றதுக்கு அந்த முக்தி நிலையை அடையக்கூடிய வழியையும் நீ எனக்கு காட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி அப்படின்னு. இங்க சத்தம்ங்கிறது புரூமத்தியே அப்படின்னு சொல்ற, ஆக்ஞா சக்கரம் அப்படின்னு சொல்ற அந்த இடத்துல சதாசிவம் காட்டி. நம்ம எல்லாரும் தியானம் பண்றவா எல்லாருமே முக்காவாசி அந்த புரூமத்தியே அங்கதான் தியானம் பண்றது அப்படின்னு சொல்லுவா. அங்கதான் நெற்றி கண் கூட இருக்குன்னு சொல்லுவான்னு நான் அன்னைக்கு சொன்னேன் இல்லையா. அந்த இடத்துலதான் தியானம் பண்றது அப்படின்னு சொல்லுவா. அந்த தியானம் பண்ணக்கூடிய அந்த ஒரு பவர்ஃபுல்லான பயன் அளிக்கக்கூடிய ஒரு தியானத்தை எப்படி பண்றதுன்ற அந்த முறையையும் நீ எனக்கு காட்டணும். நீ எனக்கு அதையும் எனக்கு சொல்லணும். சொல்லி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி என்னோட மனசுக்குள்ள உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயமாம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளா மணி விளக்கென திருமூலர் சொன்ன மாதிரி இந்த ஆலயமாக விளங்கக்கூடிய இந்த உடல்ல உள்ளுக்குள்ள கர்ப்பகிரகம்ன்ற கோவில்ல உன்னை நான் உள்ள பூஜிக்கணும். அதுக்குள்ள சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி ஜோதி ஸ்வரூபம் சொன்னாலும் அது சிவன் தான். திருவண்ணாமலையில் அதை தானே அவர் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறார் இல்லையா. ஆகாசத்துக்கும் பூமியும் ஜோதி வடிவாக நின்று அடிமுடி காண முடியாத வண்ணம் மாலையும் அயனியும் தேட வச்சு அப்பேற்பட்ட ஜோதி ஸ்வரூபனான நின்றவன் பராகாசத்திலிருந்து சிதாகாசத்துக்கு மனசுக்குள்ள தங்கணும். அங்க தங்கி அந்த சிவலிங்கத்தை நான் எப்படி பூஜை பண்ணணும் அப்படிங்கிறத காட்டணும். சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அப்படின்னா அந்த சிவனை லிங்க ரூபமாக மனசுக்குள்ள இருத்தி எப்படி வழிபட வேண்டும்ங்கிற முறையும் எனக்கு சொல்லணும். சொல்லிட்டு அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய், அணுவுக்குள்ள அணு அவர் அந்த பரபிரம்மமானது எல்லாவற்றிலும் ரொம்ப சிறியதான அணுக்குள்ளேயும் அணுவாக அது இருக்கு. அப்பாலுக்கு அப்பாலா எல்லாவற்றையும் கடந்த நிலையாகவும் அதுவே இருக்கு. அந்த நிலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் இனிமையான நிலை, அதுதான் ஆனந்தமான பரமானந்தமான நிலை. கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி
கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலை அறிவித்து. இது என்ன ரிசல்ட் அது சொல்லிடுவார் போறாப்போ. கணு முற்றி நின்ற கரும்பு உள்ளே காட்டி, அந்த பரம்பொருள் இந்த ஆத்மாவோடு கலந்து ஒன்றாகி, இரண்டு இல்லாமல் துவைத்தமாக இல்லாமல் ஒன்றாக கலந்து ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுங்கிற நிலையை நாம் புரியும்படியா பண்ணிக்கொண்டு கணு முற்றி நின்ற கரும்பு உள்ளே காட்டி. அந்த கணுக்கள்லாம் முதிர்ந்து போச்சுன்னா கரும்புல சாறு நிறைய இருக்குமா, அது சுவையா இருக்குமா. முற்றாத கரும்பானா அது கரும்புல 2-3 வகை சொல்லுவான். இளம் கரும்பு, முற்றிய கரும்பு, அதுக்கப்புறம் இன்னொரு கரும்பு கசக்கக்கூடிய ஒரு கரும்பு அப்படி இருக்கான். கரும்பு கூட கசக்குமான கருக்குமா, பேய் கரும்புன்னு பேரா அதுக்கு. அந்த பேய் கரும்ப பட்டணத்தார் கையில வச்சுட்டு இருப்பான். என்னன்னா அதை உடைச்சா அவ கொடுத்தாருன்னா அது திதிக்குமா. அந்த பேய் கரும்பையும் இனிக்கும் கரும்பாக மாற்றும் சக்தியை பெற்றிருந்தாராம் அந்த பட்டணத்தார் அவர்கள். அந்த கணு முற்றி போச்சுன்னு சொன்னாக்க அந்த முற்றின கரும்பு இருக்கு, அதை நம்ம கட் பண்ணி நட்டோம்னா அதுல இருந்து புதுசா கரும்பெல்லாம் முளைக்கும் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு விதை இருக்கிறதா சொல்ல. கரும்பு கணுவை வெட்டி வச்சாலே முளைக்கும் அப்படின்னு சொல்லுவா. சில பேர் கூட பார்க்கலாம், பொங்கல் போது 2-3 கரும்பு வாங்கியிருப்பா, அதுல முத்தின கரும்பா இருக்கிறத வெட்டி அந்த கணுவெல்லாம் பின்னாடி தோட்டத்துல நட்டு வைப்பா. அடுத்த வருஷம் பொங்கலுக்கு அதுவே வீட்லயே கரும்பு முளைச்சிருக்கும். கரும்பு, மஞ்சள், இஞ்சி இதெல்லாம் வீட்லயே கொல்லை பக்கத்திலே கிடைக்கும். அப்பேற்பட்ட கணு முதிர்ந்த அந்த கரும்பு அவள் எவ்வளவு இனிப்பாக இருக்குமோ, அதுலதான் அந்த சுகர் கேன்னு சொல்றா இல்லையா, அதுக்குள்ள வர ஷார்ல இருந்து எடுக்கிறதானே வெல்லம், அதுக்கப்புறம் ஜீனி, இதெல்லாம் நிறைய பல பொருள்கள்லாம் கிடைக்கிறது இல்லையா. அப்படிப்பட்ட அந்த கரும்புக்குள்ளே இனிமைக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு தீஞ்சுவையாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் ஆகிய அந்த கரும்பனுடைய சுவையை இந்த ஆத்மாவில கலந்து நிற்கக்கூடிய நிலையை நீ எனக்கு காமிக்கணும், உணர்த்தணும். எனக்கு கூடும் மெய்த்தொண்டர் குழாத்துடன் கூட்டி. கூடும் மெய்த்தொண்டர் அப்படின்னு சொன்னாக்கா எனக்கு உண்மையான உன்னுடைய பக்தர்கள், உன்னுடைய உண்மையான அடியார்கள் இருக்கா இல்லையா, அவளோட என்னை நீ சேர்த்து வைக்கணும். அப்படி அவளோட சேர்த்து வைக்கும் போது எனக்கு நல்ல எண்ணத்தை தவிர எதுவுமே எனக்கு வரவே வராது. நல்லதையே சொல்கின்ற, நல்லதையே செய்கின்ற அப்படின்னு வரும்போது வேற எதுவுமே நமக்கு தோணவே தோணாது இல்லையா. அந்த ஒரு நிலையை எனக்கு எல்லாத்தையும் நல்லதாவே பார்க்கறது. அதாவது சில பேருக்கு நம்ம யாரை பார்த்தாலும் அவர்கிட்ட தப்பு தான் தெரியும். அந்த தப்பு பண்ணா, இந்த தப்பு பண்ணான்னு அப்படிதான் தெரியும். ஒரு சிலருக்கு யாரை பார்த்தாலும் அவகிட்ட நல்லதையே தெரியும். நம்ம மகாபாரதத்துல கூட ஒரு கதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். என்ன அப்படின்னாக்கா, துரோணாச்சாரியார் துரியோதனையும் யுதிஷ்டரையும் கூப்பிட்டு 2 பேருக்கு ஒரு வேலை கொடுத்தாராம். தனித்தனியா கூப்பிட்டார். துரியோதனை கூப்பிட்டார், நீ சாயங்காலம் பொழுது சாயறதுக்குள்ள ஒரே ஒரு நல்லவன் ஆயிடுச்சுன்னு வாங்கினாராம். இவரை தர்மபுத்திர அனுப்பிச்சு, நீ சாயங்காலம் அந்தி சாயத்துக்குள்ளயும் சூரியன் மறையறதுக்கு முன்னாடி ஒரு கெட்டவன் ஆயிடுச்சுன்னு வாங்கினாராம். சாயங்காலம் ஆச்சு, 2 பேரும் வெறும் கையோடய வந்தாளாம். என்னடாப்பா 2 பேர் அனுப்பிச்சா 2 பேர் கொடுத்த வேலையை முடிக்காத வெறும் கையோட வரையேன்னு. அவன் துரியோதனன் சொன்னானா, சுவாமி நானும் ஊர் முழுக்க தேடி பார்த்தேன், எல்லாரும் ஏதோ விதத்துல தப்பு தான் பண்ணிட்டு இருக்கானது, ஒருத்தன் கூட நல்லவனா எனக்கு தெரியல. நான் தர்மபுத்திரர் சொன்னான், எல்லாத்தையும் ஏதோ ஒரு விதத்த நல்ல குணம் இருக்கு, ஏதோ ஒரு விதத்த உபகாரம் பண்றான், எவ்வளவு கெட்டவனா இருந்தாலுமே அவன் சில சட்டுல நல்லதை பண்ணிருக்கான். அதனால பார்த்தேன், எனக்கு எந்த கெட்டவனுமே ஆப்படல. துரியோதனுக்கு நல்லவனே ஆப்படல, இவருக்கு கெட்டவனே ஆப்படல. அது ஏன் அப்படின்னாக்கா தெரியல. அது அவளுடைய மனோபாவத்தை பொறுத்து இருக்கு. நல்லதையே பாக்குறது, கெட்டதையே பாக்குறது அப்படின்னா, இவன் கெட்டதையே பார்த்தோம்னா அவன் நல்லதையே பார்த்துட்டான். அதனால அவனுக்கு எல்லாரும் நல்லவாழா தெரிஞ்சனால கெட்டவன் அப்படில. இவன் எல்லாரையும் கெட்டவாழா, கெட்ட குணத்தையே மனசு பாக்குறதுனால அவனுக்கு எந்த நல்லவாழா ஆப்படலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால மனசுல அரிய பொருளான அந்த இறைவனோட சேர்ந்து இறைவனுடைய அடியார்களோட கூட்டத்தோட சேர்ந்துட்டாக்க அவர் என்னென்ன கொடுப்பா தெரியுமோ. தொலையாத நிதியமும் கோணாத கோலுமொரு துன்பம் இல்லாத வாழ்வும். இதான் இங்க எனக்கு துன்பமே இல்லாத ஒரு நல்ல வாழ்வை கொடுக்கணும்னு அவ்வியார் சொன்னார் இல்லையா. அதோட சேர்த்து துய்ய நின் பாதத்தில் அன்பும், எப்போதும் உன்னுடைய திருவடிக்கு நான் அன்பு செய்து பக்தி செய்து உதவி இதை நீ எனக்கு தந்து பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அப்படின்னா.
உன்னுடைய அடியார்கள் கூட்டத்தோட என்னை நீ சேர்த்து வைக்கணும். அடியார் கூட்டத்தில் இருந்தாலே அதான் ஆதிசங்கர் சொன்ன மாதிரி சத் சங்கத்தே நிசங்கத்துவம். அந்த ஸ்லோகத்தை தான் நம்ம அப்பப்போ நினைச்சு பார்த்துக்க வேண்டியது. அந்த ஒரு நல்ல அடியார்கள் கூட்டத்துல சேர்ந்துட்டோம்னாலே கெட்டதுல இருந்து நம்ம விடுபட்டு வெளில வந்துருவோம். அப்படி வந்துட்டாலே அதுக்கப்புறம் மனசு ஒரு நிலைப்படும், நல்ல நிலைக்கு போகும், ஆசை அறவே போய்விடும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மனசு சஞ்சலம் இல்லாத மனசா இருந்தா கடத்துல மேல ஒரு அத்தியந்தமான நிலைக்கு போகக்கூடிய வகை நமக்கு கிடைக்கிறது. அததான் இங்க நல்லவருடைய கூட்டத்துல என்னையும் சேர்த்து வச்சு அந்த வேடமும் நீரும் விளங்கன்னு திருப்பி ஒரு தடவை சொல்லிடுங்க. எந்த இடத்துலமா? அது முந்தின லைன், அந்த கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டிக்கு முன்னாடி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தின்னு இருக்கு. அது கரும்புள்ளே காட்டி அடுத்தது வருதுல, வேடம் நீரும் விளங்கவே நிறுத்தி கூடுமை தொண்டர். இந்த வேடமும் நீரும் அப்படின்னா நீரும் விளங்கன்னா நீருங்கிறது நெற்றியில் இட்டக்கூடிய விபூதி. வேடம்னு சிவனடியார்கள். அந்த சிவனடியார்கள் அவ போட்டு கொண்டிருக்கக்கூடிய திருநீர் இத என்ன காரணம், இது எதுக்காக பண்ற அப்படிங்கறதுக்காக இது சிவனடியாருங்க கூடிய ஒரு இது நமக்கு தெரியறதுக்காக, அடியாரோட கூடுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு பகவானையே எப்போதும் நினைத்து கொண்டு அந்த தித்திக்கும் கரும்பான அந்த பரமனை நெஞ்சு இதயத்துக்குள்ளே அனுபவிக்கக்கூடிய அடியார்களுக்கால அவள் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? அவளுடைய வேடத்தை நான் புரிந்து கொள்ளணும். அவ அடையா இப்படிதான் இருப்பா, அவ திருநீர் இட்டுருப்பா, கழுத்துல ருத்ராட்ச மாலை போட்டுருப்பா, இடுப்புல ஒரே ஒரு வஸ்திரம் கட்டின்னு இருப்பா, அதுவும் செம்மையான நிறமாக இருக்கும். ஏன்னா இது ஒரு அடையாளம். இந்த செம்மையான நிறம்னா அவ லௌகிக்கத்துல இருந்து விடுபட்டு இருக்கா, அவ கிட்ட நம்ம போகக்கூடாது அப்படின்றது. இந்த வேஷம் இதையும் நீரும் அவ இட்டுக்கொண்டு நீருடைய மகிமை திருநீற்றுடைய மகிமையும் எனக்கு விளங்கவே காட்டி விளங்க நிறுத்தி எனக்கு அது என்னன்னு புரியணும். அதை புரிஞ்சாதானே நான் அவளோட சேர முடியும் இல்லையா? அப்பதானே கூடும் மெய்த்தொண்டர். அவர்கள் தான் மெய்த்தொண்டர்கள். அவள்லாம் மெய்த்தொண்டர்கள்ங்கிற வாழ்க்கை ஒரு அடையாளம்னு ஒண்ணு இருக்கணுமோ, அந்த அடையாளத்தை எனக்கு காட்டு. அவ ஏன் திருநீர் பூசிட்டு இருக்கான்றதை எனக்கு காட்டு. இதுல இருந்து நான் கண்டுபிடிச்சுப்பேன், ஓ இவாள்லாம் சிவனடியார்கள், இவெல்லாம் இறை அன்பர்கள் அப்படின்றத நான் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றது அந்த இடத்துல அப்படி வருது. புரியுது. அப்படி குழாத்துடன் கூட்டி அந்த கூட்டத்தோட எண்ணெயும் சேர்த்து 5 கரத்தின், 5 கரம்னா 5 அக்ஷரம், 5 அக்கரத்தின், 5 அக்கரத்தின் அப்படின்றது அக்கரம்னா அக்ஷரம். அக்ஷரம்ங்கிற சம்ஸ்கிருத வார்த்தையை தமிழ்ல அக்கரம்னு எழுதுறா. இந்த பஞ்சாட்சரம் அப்படிங்கிறது நமச்சிவாய மந்திரம். அந்த நமச்சிவாய மந்திரத்தை எனக்கு நீ மனசு அதனுடைய அரிய பொருள். அந்த நமச்சிவாய மந்திரம் சொல்றதுனால என்ன பிரயோஜனம், அந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ண போது ஏற்படுற வைப்ரேஷன்னால என்னென்னலாம் விளைவுகள் வருது, இதெல்லாம் எனக்கு மனசுல நிலை அறிவித்து இதனுடைய நெஞ்சக்கரத்தின் நிலை அறிவித்து என் மனசுல இதனுடைய பொருளை ஆழமாக பதிய வைத்து நான் நிலை நிறுத்தி நான் என்றும் மறவா வண்ணம் செய்து அதுல எனக்கு ஒரு லயிக்கக்கூடிய நிலையை எனக்கு உண்டு பண்ணிட்டு தத்துவ நிலையை தந்து, தத்துவ நிலை மெய்ப்பொருளான நிலையை தந்து, உண்மையான பொருள் மெய்ப்பொருள் என்னன்னு இறைவனோட கலத்தல், இந்த வாழ்விலிருந்து விடுபட்டு முக்தி அடைந்து அந்த இறைநிலையோட சாயுஜ்ய பதவியை அடையக்கூடியதை எனக்கு நீ தரணும் தந்து. ஆனா என்ன அறிவிலி அப்படின்னு சொல்லி என்ன நீ விட்டுறக்கூடாதுப்பா, என்ன இது பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லலையா? பரமென்று உனையடைந்தேன் தவியேன் உன் பக்தருக்குள் தரமென்று இவனென்று தள்ளத்தகாது அப்படின்னு பட்டவர் சொல்வார். இவன் பிரயோஜனம் இல்லை, இவன் நல்ல பக்தன் கிடையாது, இவனை ஒதுக்கிடணும், இவனுக்கு ஒண்ணும் பண்ணப்படாது, தள்ளி வச்சக்கூடாது. பேய்ப்பிள்ளையானாலும் பெற்ற தாய் மறுக்க மாட்டா இல்லையா? அவனை தானே ரொம்ப கூடவே பேம்பர் பண்ணுவா. அதனால நீ என்ன பண்ணு, அறிவிலியாக ஞானமே இல்லாத என்னை நீ ஏற்று ஆண்ட என்ன பிறவிக்கடல்ல விழாதபடி என்னை ஆட்கொண்டானே சொல்றான் அவையா. என்னை நீ ஆட்கொண்டா, ஏன்னா அதனால தானே நேர கைலாசத்து தானே போறா. அதனால நீ பூஜையெல்லாம் முடிச்சுட்டு போ, நான் கொண்டு விடுறேன்னு சொல்லிட்டாரோ இல்லையா? அப்ப கடைசியா பாடினதானே இது. நீ அகவல் பாடுன்னு சொன்னதுனால இது அகவல் பாடுறா. இதுதான் அவையாருடைய கடைசி ஒர்க் அப்படின்னு சொல்லுவா. அதுல இந்த கடைசியில என்ன சொல்றாருன்னா, எனக்கு அந்த மெய்ப்பொருளை காணக்கூடிய அந்த ஞானத்தை ஊட்டிய பெருமானே, விநாயக பெருமானே, அறிவிலியான என்ன எனக்கு கொஞ்சம் கூட ஞானமோ எனக்கு அருகதையோ எதுவும் கிடையாது.
உன்னுடைய அருளுக்கு பாத்திரமானவன் நான் சொல்லிக்கவே முடியாது. ஏன்னா நான் எந்த நல்லதும் பண்ணுதான் எனக்கு தெரியவே இல்லை. அப்பேற்பட்ட என்னை ஆண்ட, என்னை பிறவிக்கடல்ல விழாதபடியாக என்னை நீ ஆட்கொண்டு அப்படி என்னை அருள் செய்த வித்தக விநாயக, ஞான வடிவமாக விளங்கக்கூடிய விநாயக பெருமானே, வித்தக விநாயக. வித்தகர்னா ஞானஸ்வரூபி, ஞானவான் அப்படி இருக்கும். நம்ம இவரெல்லாம் கூட சொல்ற வித்தகர் அப்படின்னு சொல்லுவோம். இவர் ரொம்ப கரை கண்டவர், இவர் வித்தகர் அப்படின்னு சொல்ற போது இவர் ரொம்ப உயர்ந்தவர், இவர் உணர்ந்தவர் அப்படின்னு ஞானத்தை பெற்றவர் அப்படின்னு அர்த்தம். அப்படி வித்தக விநாயகர் ஞான வடிவமாகவே இருக்கக்கூடிய விநாயக பெருமானே, விரை கடல் சரணே. உன்னுடைய விரை கடல்னா வாசனை பொருந்திய மலர் அடிகளானது எனக்கு என்றென்றும் புகழாக வைத்து நான் உன்னை தொழுகின்றேன். உன்னுடைய திருவடி மலர்களை என்றென்றும் திருவடி தாமரைகளை தொழுகின்றேன். அதுதான் எனக்கு புகழ் என்பதை நான் உணர்ந்து உன்னை வணங்குகின்றேன். அது எப்படி இருக்குன்னா, அழகா வாசக்கமலம், வாசனையோடு நிறைந்த கமல மலராக இருக்கிறது விரை கடல். அப்படின்னா மனம் பொருந்திய அவருடைய பாத திருவடிகளை என்றென்றும் நான் வணங்குகிறேன். இது மொத்தத்தையும் கண்டன்ஸ் பண்ண ஒரு சின்ன பாட்டு இருக்கு. அன்பர்க்கு உதவும் அங்குஷ பாசமும், இன்பம் பெருக்கிடும் ஈரிரு கரமும், புன்னகை முகமும் புடைத்திடு வயிறும், துன்பம் அகற்றிடும் தூயனர் பதமும், ஒற்றை கொம்பும் ஒருமுக கரமும், நெற்றியில் விளங்கும் நீரொடு பொட்டும், மற்றும் ரத்தின மகுடமும் செவியும், நற்றவன் முகத்தே நலந்தரு விழியும், செப்பழகுடைய தும்பை ஆரமும், ஒப்புயர்வில்லா வள்ளல் மார்பில் முப்புரி நூலும் மறைபுகழ் வாயும், எப்போதும் அருள் எழில்மிகு உருவம். இது அவரை ஃபுல்லா வர்ணனை பண்ணியாச்சு. அண்டமனைத்தும் அகத்தே அடக்கி மண்டலம் தனிலே மருளினை நீக்கும், தண்டாயுதனின் சோதரன் தாளினை வந்தனை செய்வார் பலம் எய்துவரே அப்படின்னு ஒரு பாடல். அன்பர்க்கு உதவும் அங்குச பாசம். இவர் கையில இருக்கக்கூடிய அங்குசம் பாசம்லாம் தன்னுடைய அன்பர்களுக்கு எல்லாம் என்னன்னைக்கு உதவி பண்றது. அவரோட 2 கரம், ஈரிரு கரம்னா 2 4 கரங்கள், அது எப்போதும் இன்பத்தை கொடுக்கிறது. அவருடைய புன்னகை முகம், அந்த புடைத்திடு வயிறுனா பானை வயிறு, அது துன்பம் அகற்றும். அடியாரோட துன்பத்தை அகற்றி, தூய நற்பதமும் ஒற்றை கொம்பும், அவருக்கு தூய்மையான அழகான பாதங்கள், மலர் பாதங்கள், ஒரே ஒரு கொம்பு மாத்திரம் இருக்கு. ஒரு முகக்கரம், முகத்திலே ஒரு கை, தும்பிக்கை தொங்கின்னு இருக்கு. நெற்றியில் விளங்கோடு நீரோடு பொற்றும். நெற்றியில அழகா விபூதிட்டு இருக்கார், அதுக்குள்ள திலகமும் வச்சுருக்கார். மற்றும் ரத்தின மகுடமும் செவியும், தலைக்கு மேல ரத்னங்களால் இழைக்கப்பட்ட அந்த மகுடம் இருக்கு. காது பறந்து விரிந்த காதா இருக்கு. நற்றவன் முகத்தே நலந்தரு விழியும், அவருடைய நல்லவனான அந்த ஈசனான அந்த விநாயக பெருமானுடைய முகத்துல 2 கண்கள் அழகாக விளங்குகின்றன, தீர்க்கமா இருக்குது. செப்பழகுடைய தும்பை ஆரம், அவர் தும்பை மலரால ஒரு ஆரத்தை போட்டு இருக்காராம் கழுத்துல. ஒப்புயர்வில்லாத அந்த வள்ளல், அவருடைய மார்புல முப்புரி நூலும் 3 பிரிகளோட கூடிய அந்த முப்புரி நூல் பூணல் அவர் அடைந்து கொண்டிருக்கிறார். அவர் வாய் எப்ப பார்த்தாலும் ஆடிண்டே இருக்குன்னா அது வேதத்தை சொல்லிட்டே இருக்கான். மறைபுகழ் வாயும் எப்போதும் அருள் எழில் மிகு அவருடைய உருவம் என்னன்னு எப்போதும் நமக்கு அருளையே பண்ணக்கூடியது, அருள்மழை பொழியக்கூடியதா இருக்கிறது. இந்த உலகம் எல்லாத்தையும் தனக்குள்ளே அடக்கி வைக்கக்கூடிய, தன்னுடைய வானை வயிற்றுக்குள்ளேயே ஜெகத்தையே அடக்கி வச்சிருந்திருக்கார். இந்த உலகத்துல நமக்கு எல்லா விதமான மாயையையும் நீக்கி அஜ்ஞானத்தை போக்கி அருளை தருகிறார். அப்பேற்பட்டவர் யாருன்னா தண்டாயுதனின் சோதரன். அந்த 11 கை வேலன் இருக்கானே, அந்த வேலவனுடைய சோதரன், அண்ணனாக இருக்கக்கூடிய அவனுடைய தாளினை, அவனுடைய பாத மலர்களை வந்தனை செய்வார். எப்போதும் அவரை வணங்கி தொழுபவர்கள் பலம் எய்துபவரே, அவளுக்கு எப்போதும் நல்லதே தான் நடக்கும். அதான் அபிராமி பட்டார் சொன்னார் இல்லையா, ஒன்னொன்னா சொல்லிட்டே வந்தார். நலன் தனம் தரும், கல்வி தரும் அப்படின்னு ஒன்னொன்னா சொல்லிட்டு கடைசியில சொன்ன, இதெல்லாம் அடிக்கின்றது சரிப்பட்டு வராது. நல்லது எல்லாம் தரும். உலகத்தை எதெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறியோ அத்தனையும் அது கொடுக்கும், கவலையே படாத அப்படின்ற மாதிரி இங்கே என்னன்னா வந்தனை செய்வார், வளம் எய்துவரே. வளம்னு எல்லாவற்றையும் ஒரு நிறைவாக பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் அப்படின்றத நம்ம இந்த விநாயகர் அகவலை நம்ம பூர்த்தி பண்றோம். அதோடைய எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். அப்பேற்பட்ட ஔவையாரால் பாடப்பட்ட அந்த விநாயகரானவர்
அந்த ஔவையாருடைய விநாயக அகவலை படிப்பவர்கள் கேட்பவர்கள் எல்லாருக்கும் என்றென்றைக்கும் அந்த விநாயக பெருமானானோன்னு அவை பிராட்டிக்கு எப்படி அருளினை பண்ணினானோ அது மாதிரி அவ்வளவு சீக்கிரமா நம்மளெல்லாம் கொண்டு போய் கைலாசத்தை விடுன்னா அதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறது அவளுடைய அனுபவத்தை பொறுத்து இருக்க. அப்படியே பகவானே வந்து நம்மளை கூப்பிடுறேன்னு வச்சுக்கோங்க. சரி இப்பதானப்பா நீ படிச்ச எல்லாம் சொன்னிய, முக்தி வேணும்னு சொன்னிய, வா போலான்னு கூப்பிட்டா நம்ம எத்தனை பேர் கிளம்புறதுக்கு ரெடியா இருப்போம்? ஏதோ ஒரு காரணம் சொல்லுவான். அந்த குழந்தைக்கு பரீட்சை வருது, அவன் நான் இல்லைன்னா அவன் சரியா படிக்க மாட்டான், அவனை சரி பண்ணும், பிள்ளைக்கு இன்னும் வேலை கிடைக்கல, அது பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கேன், அது முடியணும் இல்லையா, அந்த வீட்டுக்கு லோன் வாங்கினேன் இன்னும் அடைக்கிற வழியா காணும், அதுல வேற நிறைய சிக்கல்லாம் இருக்கு, அவன் வீட்டை வேற ஹேண்ட் ஓவர் பண்ணல, இதெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி வருது, எனக்கு கொஞ்சம் ஒரு 2-3 மாசம் டைம் கூட இருந்தானே கேட்பா எல்லாரும் இல்லையா. யாருமே பகவான் நிஜமாவே நேர்ல வந்து வா போலான்னு கூப்பிட்டா உண்மையாக போறதுக்கு எத்தனை பேர் தயாரா இருப்பாங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் தான். அது இருந்தாலுமே எல்லாருக்குமே அந்த ஒரு நிலை பகவானுடைய அருள் என்றென்றைக்கும் கிடைக்க வேண்டும். அவர்கள் எல்லா செல்வங்களையும் எல்லா வளங்களையும் குறைவர நிறைவோடு பெற்று திகழ வேண்டும் அப்படின்னு நாமளும் பிரார்த்தனை பண்ணி இந்த விநாயக அகவல் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை நிறைவு செய்கிறோம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஸ்ரீ குருபியோ நமஹ. ராம் ராம்.